பெரும்பாலும் வந்து நடக்க முடியாதுங்க. மூட்டு வலி, இந்த மாதிரி வலி, செஸ்ட் பெயினு, இந்த மாதிரி வலி, அடுத்து இருமல், சளி, இதெல்லாம் குணம் கிடைக்கும் யோகாவில் நான் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கும்போது. தொடர்ந்து கொடுத்த குறைஞ்சது ஒரு 2 நாள் கொடுத்தாவே அது ரிலீஃப் ஆகிறது நல்லாவே தெரியும். 2 நாள் 3 நாள் பயிற்சி கொடுக்கும்போதே நல்லா தெரியும். எந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணலாம்? ஒரு வலி இருக்குன்னா அவங்க எந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணால் அந்த வலிகள் குறையும்? முக்கியமாக வந்து தோப்பு கரணம். விநாயகருக்கு எப்படி குட்டு போட்டு தோப்பு கரணம் கையை மாற்றி இப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தோப்பு கரணம் போட்டாவே எல்லா நோய்களும் போகும். மைண்டு கான்செக்ஷன் வரும், நல்ல தெளிவு வரும், அராஜகமான எண்ணங்கள் வராது. இதெல்லாம் வந்து ஒரு கான்செக்ஷனாக இருக்கும். தோப்பு கரணம் போட்டாவே பிள்ளையாரண்ட போய் இப்போ தோப்பு கரணம் முதல்ல போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உட்காந்து எழுதுறதுக்கு. அது ஒரு நாளைக்கு 4 போடு, 3 போடு, 2 போடு, அப்படி கொஞ்சம் 10, 17 வரையும் நிறுத்திக்கலாம். 17 வரையும் நிறுத்திக்கினா அந்த கான்செக்ஷன் எந்த அராஜகமான எண்ணமே வராது. உன் மனசுக்குள்ளே நீ விநாயகருன்றது இல்லை, தோப்பு கரணம். பட் உனக்கு என்ன தெய்வம் உனக்கு பிடிக்குதோ அந்த தெய்வத்தை வணங்கி நீங்கள் அதை தோப்பு கரணம் போடலாம். போட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். யோகாசனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து உட்கட்டாசனம்னு சொல்லிட்டு சேர் மாதிரி நிற்கணும். அந்த மாதிரி நின்னாங்கன்னாக்கா அது நாடி நரம்புகள் 82,000 நாடி நண்பர்கள் 22,000 நாடி நண்பர்களும் இலகும். அடுத்து ஆசனம் செய்யறதுக்கு இலகி கொடுக்கும். அந்த மாதிரி போகிறது உண்டு.